திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். நம்ம வரலட்சுமி நோம்பினுடைய சிறப்புகள் குறித்து பார்க்கலாம். அதாவது வரலட்சுமியின் பூஜை, வரலட்சுமி நோன்பு அப்படின்னா முன்னாடி எல்லாம் பிராமண சமுதாயத்தில் மட்டும்தான் இதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாளடைவில் எல்லாருமே இந்த பூஜையை பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பாக எல்லாருமே பண்ணலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. என்ன மகாலட்சுமி அப்படிங்கிறதுனாலே செல்வ செழிப்பை கொடுக்குறவங்க, அவங்க எல்லார் வீட்லேயும் வரணுங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும். அதனால் இப்போ எல்லாருமே இதை பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வழக்கம் இருக்கிறவங்க இதை தொன்று தொட்டு பரம்பரையாக வாழையடிய வாழையாக செஞ்சுட்டு வராங்க. வழக்கம் இல்லாதவங்க அவங்க வீட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டோ இல்லை சாமிக்கு முன்னாடி பூ போட்டு கேட்டோ இந்த பூஜையை எடுத்துக்கிறாங்க. அப்படி செய்யப்படுற இந்த பூஜைங்கிறது ஆடி மாதம் முடிவில், ஒரு சில வருடங்களில் ஆவணி மாதத்துலேயும் வரும். அதாவது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த விரதத்தை, இந்த பூஜையை வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறோம். இந்த பூஜையை பொதுவாக 3 நாட்கள் பண்ணணும். அதாவது ஒன்று வியாழக்கிழமை அன்னைக்கு அம்பாளை அழைச்சி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி பூஜையை முடிச்சுட்டு, சனிக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை பண்ணி அம்மா ஆரத்தி எடுத்து விடை கொடுக்கறது. இது மாதிரியான ஒரு பூஜை 3 நாட்கள் பண்ணுறது. இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று கலசம் வச்சும் பண்ணலாம், வரலட்சுமியோட படம் வச்சும் பண்ணலாம். கலசம் வச்சு பண்ணுறதுலேயே 2 முறை இருக்குது. அதாவது பொதுவாக கலசத்துக்குள்ள அரிசி வச்சு பண்ணுறது ஒரு முறை, இன்னொன்று தண்ணி வச்சு பண்ணுறது இன்னொரு முறை. பெரும்பாலும் அரிசி வச்சு பண்ணுறது தான் நடைமுறையில் இருக்குது. ஒரு சிலர் கலசத்தில் தீர்த்தத்தை நிரப்பி அதையும் பூஜையாக பண்ணுறாங்க. ஸோ படத்தை வச்சு பூஜை பண்ணுறவங்க ஒரு வகை இருக்காங்க. அவங்க இதே மாதிரி 3 நாளும் பண்ணலாம், இல்லை ஒரே நாள் படத்தை வச்சு பூஜை பண்ணி முடிக்கலாம். அவங்க எப்படி பண்ணணும், யார் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னைக்கு டைமில் பூஜை பண்ணணும் அதையும் நான் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல கலசம் வச்சு பூஜை பண்ணுறவங்களுக்கு, அதாவது கலசம் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னாலே வருஷம் வழக்கமாக பண்ணுற எல்லாருக்கும் இதை பற்றி தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு இதை பார்த்து தெரிஞ்சுங்க. முதல்ல வரலட்சுமி பூஜைக்கு ஒரு சொம்பு வேணும். அது வெள்ளியாக இருக்கலாம், செம்பாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம். கண்டிப்பாக எவர் சில்வராக இருக்கக்கூடாது. ஏன் மண்பானையாக கூட இருக்கலாம். அந்த படத்தில் அம்பாளை வரைஞ்சிக்கலாம், இல்லை அம்பாள் முகம் இருந்துன்னு அந்த முகத்தை வச்சுக்கலாம். உள்ள அரிசியோடு சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழம், வெற்றிலைப்பாக்கு, காதோல கருகமணி, மஞ்சள் குங்குமம், அப்புறம் சில்லறை காசு, அப்புறம் வாசனை பொருட்களான கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து நல்லா ஒரே ஒரு வாசனை பூவையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் வசதி இருக்கிறவங்க வெள்ளி காசோ தங்க காசோ சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 மாவளை கொடுத்த வச்சுக்கணும். அதுக்கு மேலே தேங்காய் வச்சுக்கணும். அந்த தேங்காய் நல்ல தேங்காவாக பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வழக்கமாக அலங்காரம் பண்ணுற புஷ்பங்கள்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். 15/8/2024 வியாழக்கிழமை மாலையில் அம்பாளை அழைக்கணும். வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு வாசலுக்கு அந்த அலங்காரம் பண்ண வரலட்சுமி எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஆரத்தி எடுத்து வரலட்சுமிக்கு உகந்த பாடல்கள்லாம் பாடி வீட்டுக்குள்ளே கூப்பிடணும். வீட்டுக்குள்ளே வந்த மகாலட்சுமியை அந்த பூஜை அறையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீடத்தில் உட்கார வைக்கணும். பீடம் இல்லை அப்படின்னா ஒரு மணப்பலகையில் கோலம் போட்டு அதில் உட்கார வைக்கலாம். வச்சதுக்கு அப்புறம் அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க மகாலட்சுமி, அவங்களுக்கு எப்படி சாப்பாடு இல்லாமல் அனுப்ப முடியும்? உடனே ஒரு வெண்பொங்கலோ இல்லை உங்களால் என்ன முடியுமோ அதை நைவேத்தியமாக பண்ணி தூபதீப ஆரத்தியெல்லாம் காமிச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அப்புறம் 2 சுமங்களுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுத்துட்டு வியாழக்கிழமை அம்பாள் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அன்று இரவு ஃபுல்லாக நம்ம கூட இருக்க போகிறாங்க. 16/8/2024 அன்றைய தினம் காலையில் பூஜை பண்ணலாம். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால 10:12 ராகு காலம். அந்த நேரத்தை தவிர்த்துட்டு ஒரு 2-3 டயத்தில் பூஜைக்கு டைம் உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரம் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த சமயத்தில் நீங்கள் பூஜையை பண்ணிக்கலாம். ஸோ அன்று பூஜையெல்லாம் பண்ணி அம்பாளுக்கு பிடித்த அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்லி நல்ல வாசனை திரவியங்கள்லாம் சாத்தி, தாளம்பூ, தாமரை பூக்கள்லாம் சாத்தி, அப்புறம் அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்லி புஷ்ப அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை, அக்ஷதையா அர்ச்சனை, ஏன் சில பேர் காசு வச்சுருப்பாங்க, வெள்ளி காசு, இல்லை வெள்ளியிலே புஷ்பங்கள் வச்சுருப்பாங்க, அதனால் அர்ச்சனை பண்ணி அப்புறம் நைவேத்தியங்கள் நிறைய நைவேத்தியம் பண்ணலாம் மகாலட்சுமிக்கு. அதாவது பருப்பு பாயசம், சக்கரை பொங்கல், சுத்த அன்னம், பருப்பு நெய், அப்புறம் இட்லி, கொழக்கட்டை இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் முடிகிறவங்க பண்ணலாம், முடியாதவங்க எது முடியுமோ அதை பண்ணலாம். அந்த நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பூஜையை நிறைவு பண்ணதுக்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமை 17/8/2024 அன்னைக்கு தான் ஆவணி மாத பிறப்பும் கூட. அன்றைய தினம் புனர் பூஜை பண்ணி
அதாவது ஒரு ஆரத்தியோட அம்பாளை எடுத்துன்னு போய் உங்கள் வீட்டு சமையலில் இருக்கக்கூடிய அந்த அரிசி பானைக்குள்ளே அம்பாளை இறக்கிடணும். ஸோ இந்த 3 நாள் அப்படிங்கிறது எல்லாரும் தொன்று தொட்டு கடைபிடிக்கிற ஒரு விஷயம். இப்படி தான் வரலட்சுமி விரதம் பண்ணணும், வரலட்சுமி பூஜை பண்ணணும். இது பண்ண முடியாதவங்க இந்த புகைப்படத்தை வச்சு பண்ணுறவங்களுக்கும் இதே 3 நாள் முறை பண்ணலாம். 3 நாள் பண்ண முடியாதவங்க ஒரே நாள்லையும் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமை காலம்பரை வரலட்சுமி ஃபோட்டோவுக்கு அலங்காரம் பண்ணி வாசல்லேருந்து அழைச்சிட்டு வந்த அம்பாலை இதே மாதிரி வச்சு மேற்படி சொன்ன எல்லா விஷயங்களையும் பண்ணி அந்த பூஜையை அன்று இரவே நிறைவு பண்ணிக்கலாம். அதே இடத்துல சுவாமி ஃபோட்டோ இருக்கலாம். இது ஒரு முறை. இந்த முறைகளில் பண்ணி அம்பாளுடைய அதாவது மகாலட்சுமியுடைய அருளை எல்லாரும் கிடைக்க பெறலாம். அதே போல் எந்த டயத்தில் பண்ணலாம் அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன். இந்த வரலட்சுமி பூஜைக்கு 3 நாட்களும் சொல்லியிருக்கேன். வியாழக்கிழமை அன்னைக்கு அம்பாளை அழைக்கணும் மகாலட்சுமியை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணணும், சனிக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை பண்ணணும். அந்த 3 நாட்களும் எந்தெந்த டயத்தில் எப்போ பூஜை பண்ணணும் அப்படிங்கிற டயத்தை இப்போ பார்த்துடலாம். வியாழக்கிழமை 5ஆம் தேதி சாயங்காலம் 6லேருந்து 8 மணிக்குள்ளே எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த டயத்தில் வரலட்சுமி அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கலாம். அப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலம்பரை பூஜை பண்ணுறதுக்கு உகந்த நேரமாக காலம்பரை 9லேருந்து 10:20க்குள்ளே ரொம்ப சிறப்பான டைமாக இருக்குது. அந்த டயத்தில் பூஜை பண்ணிக்கலாம். 10:20க்குள்ளே அந்த சரடு கட்டிக்கணும். அப்படி அவ்வளோ லேட்டாக பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ராகுகாலம் கழித்து 12லேருந்து 1:30க்குள்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டயத்தில் எப்போ வேணாலும் அதை பண்ணிக்கலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை எங்களுக்கு காலம்பர முடியாது, சாயங்காலம் தான் பண்ண முடியும் அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அந்த பூஜையை வச்சுக்கலாம். அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு 17ஆம் தேதி புனர் பூஜை பண்ணுறதுக்கு டைம் காலம்பரை 7:35லேருந்து 8:55 வரைக்கும் டைம் நல்லா இருக்குது. அப்போ காலம்பரை புனர் பூஜை பண்ணி அம்பாளை எடுத்து உங்கள் அரிசி பானைக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி முடியாதவங்க அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் எடுத்து புனர் பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த அரிசி பானையில் வச்சுக்கலாம். அதே போல் புனர் பூஜை பண்ணி முடிச்சாச்சு, வரலட்சுமி நோம்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இதை எப்போ எடுக்கிறதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதை எடுத்து ராகுகால மகண்டை இல்லாத டைமாக பார்த்து எடுத்து கலசத்துலேருந்து அந்த தேங்காவை ஒரு ஸ்வீட் பண்ணுறதுக்கோ இல்லை பாயசம் பண்ணுறதுக்கோ வச்சுக்கலாம். அதே போல் அதில் இருக்க அரிசிகளை சக்கரை பொங்கலுக்கு இல்லை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அதில் போட்ட பொருட்கள் எல்லாமே வீட்டு சமையலுக்கு பண்ணிக்கலாம். அதில் இருக்க காசை எடுத்து உங்களுடைய அந்த பணம் வைக்கிற இடத்துல லக்ஷ்மி கடாட்சத்தோட அம்பாள் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி வச்சுக்கலாம். இதை பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல விதமான செல்வ செழிப்போட உங்கள் கடனெல்லாம் தீர்ந்து மகாலட்சுமி அனுகிரகத்தோட தீர்க்க ஆயுஷோட தீர்க்க சுமங்கலியோட இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.